7th ஸ்டாண்டர்ட் தமிழ் 3rd டேர்மில் இயல் 1 விருந்தோம்பல். தமிழர்களோட பண்பாட்டு கூறுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் விருந்தோம்பல். விருந்தோம்பல் அப்படின்னா என்னென்னா, நமக்கு தெரியாதவங்க வந்தாலும், நமக்கு எதிரியே வீட்டுக்கு வந்தாலும் அவங்கள நம்ம வரவேற்று அவங்களுக்கு உபசரித்து தான் அனுப்புவோம். அதுதான் விருந்தோம்பல். இப்போது நமக்கே இல்லைனாலும் சரி, அதை அவங்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தமிழர்களோட பண்பாடு. இதை பற்றி நம்மளோட தமிழ் இலக்கியங்கள் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி 7 பேர் இருப்பாங்க. அந்த 7 பேரில் ஒருத்தர் பாரி. அவருடைய மகள்கள் 2 பேர் இருப்பாங்க. அவங்க பாணர்களுக்கு புதுமையான உணவு கொடுத்துருப்பாங்க. அந்த செய்தியை இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. அது நம்ம என்னன்னு பார்க்கலாம். மாறி ஒன்று இன்றி வரந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகற்கு நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவா நல்கினாள். ஒன்றாகும் மூன்றிலோ இல். இது எழுதினவர் யாரு? மூன்றுரை அரையனார். சொல்லும் பொருளும் பார்த்தலாம். மாறி அப்படின்னா என்ன? மலை. வரந்திருந்த வறண்டிருந்த. புகாவா உணவாக. மடமகள் இளமகள். நல்கினாள் கொடுத்தாள். முன்றில் அப்படின்னா ஃபஸ்ட்டு வீட்டுக்கு முன்னாடி. இல் அப்படின்னா வீடு. முன்றில் அப்படின்னா வீட்டுக்கு முன்னாடின்னு தான் அர்த்தம். அதாவது திண்ணை அப்படின்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல இந்த செய்யுளில் இது வீட்டை குறிக்குது. பாடலின் பொருள் பார்த்தலாம். மழை இல்லாமல் வறட்சி நிலவின காலத்தில் பாரியோட பெண் குழந்தைகளான அங்கவை சங்கவை அப்படின்ற 2 பேர் பாணர்கள் கேட்டுட்டு நிற்பாங்க இல்லையா. அதாவது இப்போது வறட்சி நிலவுது, எங்களுக்கு உணவு வேணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அப்படி கேட்கும்போது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நீர் உலையில் உலை நீரில் பொன், அதாவது தங்கத்தை கொடுத்து தங்கத்தை போட்டு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லா வீட்லேயுமே செல்வம் நிறைந்து தான் இருந்துச்சு. வறட்சியான காலமாகவே இருந்தாலும் யாரும் சாப்பாட்டுக்கு இல்லாமல் இல்லை. அதை தான் இந்த பாடலில் சொல்கிறாங்க. பொருள் ஏதும் இல்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றத இந்த பாடலில் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த பாடலில் இடம்பெற்றிருக்கிற பழமொழி என்ன அப்படின்னா, ஒன்றாகும் மூன்றிலோ இல். அதாவது ஒன்றுமில்லாத வீடு எதுவும் இல்லை அப்படின்றதான் இதோட பொருள். நூல்வெளி பார்த்துடலாம். பழமொழி வந்துச்சுனாவே அது என்ன நூல்னா பழமொழி 400. இதை எழுதினவர் மூன்றுரை அரையனார். இவர் கிபி 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். பழமொழி 400 நூலோட கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் சமண சமயத்தை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. இந்த பழமொழி 400 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இது 400 பாடல்களை கொண்டது. இந்த பேர்லேயே வந்துடுது, பழமொழி 400ன்னு வந்துடுது. அப்படின்னாவே என்ன, 400 பாடல்கள் இருக்குது. ஒரு பாடலோட இறுதியிலையும் பழமொழி இடம்பெற்றிருக்கும். இந்த பாடலில் என்ன நமக்கு பழமொழி இடம்பெற்றிருந்துச்சு? ஒன்றாகும் மூன்றிலோ இல். இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையும் பழமொழி இடம்பெற்றிருக்கிறனால தான் இதை பழமொழி 400 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுது. மரம் வளர்த்தால் மழை பெறலாம். அப்போ இந்த இடத்துல மழைன்ற மீனிங் தரது என்ன? மாறி. மாறி அப்படின்னா மழை. நீர் உலையில் அப்படின்ற சொல்ல பிரித்து எழுத கிடைப்பது நீர் கூட்டல் உலையில். மாறி கூட்டல் ஒன்று என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் மாறி ஒன்று. இந்த பாடலில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.